திருவலம்புரத்துக்கு திருநாவுக்கரசு நாயனார் பாடல். இதுவும் 4ஆம் திருமுறைங்க. தெண்டிரை தேங்கி ஓதம். சொல்லலாமா? தெண்டிரை தேங்கி ஓதம் சென்று அடி வீழுங்காலை தொண்டு இறைத்து அண்டர்கோனை தொழுது அடி வணங்கி. தொண்டு இறைத்து, தொண்டர்க்குரியவாறு வணக்க மொழிகளை சொல்லின்னு அர்த்தம். தொண்டு இறைத்து அண்டர்கோனை தொழுது அடி வணங்கி எங்கும் வண்டுகள் மதுக்கள் மாந்தும் வலம்புறத்து அடிகள் தம்மை கொண்டு, அடிகள் தம்மை பாடற்பொருளாக கொண்டு நற்கீதம் பாட குழகர்தாம் இருந்தவாறு. திருவலம்புரத்தில் இறைவன் வீற்றிருக்கிறான். எப்படி வீற்றிருக்கிறான் என்று கேட்டால், தொண்டர்களெல்லாம் தங்கள் அடிமைத்திறத்தை சொல்லி அடி வணங்குகிறார்கள். வண்டுகள் மதுக்கள் மாந்தி கீதங்கள் பாடுகின்றன. இந்த சூழ்நிலையெல்லாம் அனுபவித்து கொண்டு பெருமானார் அங்கே வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பாடினார். மடுக்களில் வாழை பாய வண்டு இனம் எரிந்த பொய்கை பிடிக்களிறு என்ன தம்மில் பிணை பயின்று அணை வரால்கள் தொடுத்தனன் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவி ஏத்த வடித்தடங் கண்ணிபாகர் வலம்புறத்து இருந்தவாறே. பின் 2 வரைக்கும் முதல்ல சொல்கிறேன், பார்த்து கொள்ளுங்க. தொடுத்தனன் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவி ஏத்த. தொண்டர்கள் சிவபெருமானை புகழ்ந்து கையிலே அவனுக்கு அணிவிப்பதற்கு மாலைகளை ஏற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள். தொடுத்தனன் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவி ஏத்த வடித்தடங் கண்ணி உமையம்மை பாகர் வலம்புறத்து இருந்தவாறே. வடி என்பது மாம்பிஞ்சு, மாம்பிஞ்சின் பிளப்பு. அதை கண்ணுக்கு ஓமை சொல்கிறது வழக்கு. வடித்தடங்கண்ணி பாகர் வலம்புறத்து இருந்தவாறே. அந்த வலம்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு மடு இருந்ததுங்க. அந்த மடுவில் வாழைகள் பாய்ந்து குதித்து விளையாடின. அப்போது அந்த மடுவில் இருந்த மலர்களில் இருக்கிற வண்டுகள்லாம் விரிந்து நீங்கி வேறு இடத்துக்கு ஓடின. மடுக்களில் வாழை பாய வண்டு இனம் எரிந்த பொய்கை. அந்த பொய்கையில் பிடிக்களிர் என்ன வரால்கள் விளங்குகின்றன. அப்போது திருவலம்புரம் என்ற நகரம் நீர்நிலையில் சிறந்து விளங்குகிறது. நீர்நிலையில் 2 நீர்நிலை இங்கே எடுத்துக்கொள்கிறார். ஒரு மடு, ஒரு பொய்கை. அது என்ன சொல்லுவாங்க, மடு என்றால் பள்ளம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. பொய்கை என்பது தானே உண்டானது, பள்ளமும் அப்படித்தான் தானே உண்டானது. இதில் வாழை பாய்ந்தது. இந்த வண்டு கூட்டம் அங்கேருந்து பொய்கைக்கு போச்சு. அங்கேயாவது சும்மா இருக்க முடிஞ்சதோ, அங்கே வரால்கள் பாய்ந்தன. இப்படி அந்த நீர்வளம் மிகுத்து சொல்லப்படுகிறது. அத்தகைய வலம்புற நன்னகரிலே தொடுத்தனன் மாலை ஏந்தி தொண்டர்கள் பாட வடித்தடங் கண்ணிபாகர் வலம் இருந்தார் என்று சொல்லி முடித்தார். இதெல்லாம் இயற்கை வர்ணனை தான். அடுத்த பாடம். தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடி பொருந்தச் சேர்த்தி ஆனிடை அஞ்சுங்கொண்டு அன்பினால் அமர ஆட்டி. இது இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு. என்ன செய்யணும்? ஆனிடை அஞ்சுங்கொண்டு ஆட்ட வேண்டும். தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடியிலே சேர்த்த வேண்டும். தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடி பொருந்தச் சேர்த்தி ஆனிடை அஞ்சுங்கொண்டு அன்பினால் அமர ஆட்டி வானிடை மதியஞ்சோடும் வலம்புறத்து அடிகள் தம்மை நானடைந்து ஏத்த பெற்று நல்வினை பயனுற்றேனே. சிவபரம்பொருளை ஏற்றுதலினாலே புண்ணிய பயன், சிவபுண்ணிய பயன் கிடைக்கும். நல்வினை பயன் என்பதுக்கு இந்த இடத்துல சிவபுண்ணிய பயன் என்று அர்த்தம் வச்சுக்கணும். சிவபெருமானை ஏற்றுவது சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியத்தின் பயனாக சாலோகமாதி பதவிகள் கிடைக்கும். முளையிற்று இளநல் ஏனம் பூண்டு. ஏனம் பூண்டு ஏன கொம்பு பூண்டு அர்த்தம் வச்சுக்கணும். ஏனம்னா பன்றி, இங்கே பன்றி கொம்பை உணர்த்துகிறது. முளையிற்று நல் ஏனம் பூண்டு மொய் சடைகள் தாழ வளையிற்று இளைய நாகம் வலித்து அரை இசைய வீக்கி. வீக்கினா கட்டி, இடுப்பில் நாகத்தை இழுத்து கட்டி, அதான் வலித்து. வலித்து அரை இசைய வீக்கி புழை கைய போர்வை போர்த்து. புழை கைய, புழையுடைய கையை உடைய யானை, கையை உடைய யானை, அந்த யானையினுடைய போர்வையை போர்த்து.
புழை கைய போர்வை போர்த்து புனலொடு மதியஞ்சூடி வளைபயில் இளையறியத்தும் வலம்புறத்து அடிகள் தாமே அங்கே இருந்தார் என்று பாட்டு முடித்து கொள்ள வேண்டும். சுருளுரு வரையின் மேலால் துளங்கிளம் பளிங்கு சிந்த இருளுரு கதிர் நுழைந்த இளங்கதிர் பசலை திங்கள் அருளுடும் அடியரெல்லாம் அங்கையின் மலர்கள் ஏத்த மருளுரு கீதங்கேட்டார் வலம்புறத்து அடிகளாரே. பின் 2 வரையும் முதல்ல பார்த்துங்க. அருள் உறும் அடியரெல்லாம், அருள் மிகுகின்ற அடிகள். உறுதல் என்பதுக்கு மிகுதல் என்று அர்த்தம் பண்ணலாம். உறுதல் என்பதுக்கு உற்ற பொருந்திய என்று அர்த்தம் பண்ணலாம். அப்போ அது வினைச்சொல். உரு என்பதுக்கு மிகுதி என்று அர்த்தம் பண்ணால் அது உரிச்சொல். உரிச்சொல்லாமல் அர்த்தம் பண்ணலாம். அருளுறும் அடியரெல்லாம் அங்கையின் மலர்கள் ஏந்த மருளொரு கீதம் கேட்டார். இங்கே மருளொரு கீதம் வந்து மருள் என்னும் பண்ணை பொருந்திய கீதம். மருளொரு கீதம் முன்னே சொல்லியிருக்க. மருள் என்பதுக்கு அப்படி ஒரு பொருள் உண்டு. மருள் ஒரு கீதம் கேட்டார் வலம்புறத்து அடிகளாரே. அந்த வலம்புறத்தில் ஒரு இயற்கை வர்ணனை சொல்கிறார். ஒரு பெரிய பாறைங்க, அந்த பாறையின் மேலே நிலாக்கதிர் சிந்துகிறது. பாறை கருப்பாக இருக்குது, நிலாக்கதிர் வெள்ளம் பளிங்கு போல வெள்ளையாய் அதன் மேலே பாய்கிறது. அப்புறம் அந்த கதிர்களெல்லாம் சென்னல் வயல் இருக்கிறது, அதுக்குள்ளேயே பாய்கின்றன. பாய்கிற பொழுது இருளிலே பாய்ந்த கதிர்களாக அவைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட திங்கள், இளைய திங்கள் என்பதற்காக பசலை திங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இளங்கதிர் பசலை திங்கள் சுருளுரு வரையின் மேலால் துளங்கு இளம் பளிங்கு சிந்த இருளுரு கதிர் நுழைந்த இளங்கதிர் பசலை திங்கள். இதில் வயல் வளம் சொல்லியிருக்கிறார். சின்ன சின்ன பாறைகள் இருக்கின்றன, வயலில் நெற்கதிர்கள் நிறைந்திருக்கின்றன. சூரியனுடைய சந்திரனுடைய கிரணங்கள் பாறையின் மேலும் விழுகிறது, இந்த கதிர்களின் உள்ளும் விழுகிறது. பாறையின் மேலே விழுங்குவது பளிங்கு விழுந்தாற் போல் இருக்கிறது. இதிலே பாய்கிற பொழுது பசுமையான இருட்டிலே கதிர் மறைந்து போனாற் போல இருக்கிறது என்று ஒரு இடத்துல கருமையின் மேலே விளங்குகிறது, இன்னொரு இடத்துல கருமையின் உள்ளே ஒளிந்து கொள்ளுகிறது. பாறையின் மேலே விழுந்தது பளிங்கு போல விளங்குகிறது, பயிருக்குள்ளே நுழைந்தது மறைந்து போகிறது என்று ஒரு வியப்பாக ஒரு வர்ணனை பண்ணி வச்சிருக்கார். நினைக்கின்றேன் நெஞ்சு தன்னால் நீண்ட புன் சடையினானே, சடையினானே உன்னை நினைக்கின்றேன் மாற்றிக்கொள்ளுங்க. நினைக்கின்றேன் நெஞ்சு தன்னால் நீண்ட புன் சடையினானே அனைத்துடன் கொண்டு வந்து அங்கு அன்பினால் அமையாட்டி. அனைத்து உடன் கொண்டு வந்து, அனைத்து என்பது எதனை? அபிஷேக திரவியங்களை என்று வைத்துக் கொள்ளவர். ஏன்னா அன்பினால் நிறைய ஆட்டின் பின்னால் வருது இல்லைங்களா, அதனால் அனைத்து பொருள்களையும் கொண்டு வந்து அனைத்துடன் கொண்டு வந்து அங்கு அன்பினால் அமைய ஆட்டி புனைக்கின்றேன் பொய்மை தன்னை மெய்மையை புணர மாட்டேன். இவ்வளவும் செய்கிறாரு. மனசனாரே நினைக்கிறேன், அபிஷேக திரவியங்களை கொண்டு வந்து உனக்கு அன்போடு ஆட்டுகிறேன். ஆனால் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் வெறும் புனைந்துரையாக இருக்கின்றது, பொய்மையை புனைந்துரைப்பதாக இருக்கின்றது. புனைக்கின்றேன் பொய்மை தன்னை, புனைக்கின்றேன் புனைந்துரைக்கின்றேன்னு அர்த்தம் பண்ணும். பொய்மை தன்னை, ஏன் மெய்மையை நான் உணரவில்லை. இதெல்லாம் ஏதோ சடங்கு மாத்திரமாக செய்து கொண்டிருக்கிறேன், மெய்மையை உணர்ந்து செய்ததாக தெரியவில்லை. மெய்மையை உணர மாட்டேன். எனக்கு நான் செய்வதென்னே இனி வலம்புரை. எனக்கு நான் நன்மையை எவ்வாறு செய்து கொள்வேன்? எனக்கு நான் செய்வது என்னே? எல்லாம் செய்கிறேன், தினம் உன்னை துதிக்கிறேன், பாடுகிறேன், அபிஷேகம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய பொய்மையை புனைந்துரைப்பதாக ஆகிறதே ஒழிய நான் மெய்மையை உணரவில்லையே அப்படின்னு சொல்கிறார். இப்போ மெய்மையை உணர்வது என்ன, பொய்மையை புனைந்துரைப்பது என்ன அப்படின்னு கேட்டால், நான் அபிஷேக திரவியங்களெல்லாம் சேர்த்தேன், நான் அபிஷேக திரவியங்களெல்லாம் கொண்டு வந்து இவனுக்கு அபிஷேகம் பண்ணினேன், நான் இவனை புகழ்ந்துரைக்கிறேன், நான் இவனை நாள்தோறும் நினைக்கிறேன், இப்படி சொன்னாலே பொய்யுங்க. ஏன்னா நான் பொருள்களை திரட்டுவதில்லை, நான் அபிஷேகம் செய்வதில்லை, நான் அவனை நினைப்பதில்லை. அவன் நினைக்க வச்சா நினைப்பேன், அவன் திரட்ட வச்சா திரட்டுவேன், அவன் அபிஷேகம் செய்ய வச்சா அபிஷேகம். இப்படி போனால் மெய்மை. அதை விட்டு நான் செய்தேன்னு போனால் பொய்மை. அதெல்லாம் சொல்கிறார். நான் இதெல்லாம் சொன்னேன், புனைக்கின்றேன் பொய்மை தன்னை. இதெல்லாம் நினச்சி பார்த்தா பொய்மையை புனைந்துரைப்பதாக இருக்கிறது. மெய்மை என்பது என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. மெய்மை என்பது நீதான் எல்லாவற்றையும் செய்கின்றாய், நீதான் எல்லாவற்றையும் செய்விக்கின்றாய் அப்படிங்கிறது உண்மை. அதை நான் உணரலையேன்னு சொல்கிறார். ஆமாம், உணர மாட்டேன், எனக்கு நான் செய்வதென்னே. இப்படி மெய்மையை உணராமல் பொய்மையை புனைந்துரைக்கின்ற நான் எனக்கு என்ன நன்மையை செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு நான் செய்வதென்னே இனி வலம்புறவனீரே. செங்கையல் செயல்கள் பாய்ந்து தேம்பழம் இனிய நாடி தம் கயம் துறந்து போந்து
தடம் பொய்கை அடைந்து நின்று கொங்கையர் கொடையுங்காலை கொழுங்கனி அழுங்கினாராம் மங்கள மனையின் மிக்கார் வலம்புறத்து அடிகளாரே. இங்கே திருவலம்புரத்தில் இருக்கின்ற நீர்நிலைகளையும் அங்கே குளித்து மகிழ்கின்றவர்களையும் வீட்டிலே வாழ்கின்றவர்களையும் வைத்து ஒரு வர்ணனை பண்ணியிருக்கிறார். கயம் குளம், பொய்கை அதுவும் குளம், இந்த ரெண்டு நீர்நிலை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். செங்கயல் சேல்கள் பாய்ந்து தேம்பழம் இனிய நாடி தம் கயம் துறந்து போந்து. தண்ணீரில் மீன்கள் அங்கேயும் உலாவுகின்றன. கரையில் பழம் நிறைந்த மரங்கள் இருக்கும். அந்த பழத்தினுடைய நிழல் தண்ணீரில் விழும். இந்த தண்ணீரில் இருக்கிற மீன் அந்த பழத்தை கவ்வுவதற்காக, அது வெறும் நிழல் தானே, அப்போ அது வேறு எங்கோ இருக்கிறது அடுத்த பொய்கைக்கு தாவும். அதுதான் இங்கே நடக்குது. செங்கயல் சேல்கள் பாய்ந்து, செங்கயலும் சேல்களும் என்று, கயல் சேல் என்பதெல்லாம் மீன்களின் வகைகள். செங்கயல் சேல்கள் பாய்ந்து தேம்பழம் இனிய நாடி. தேம்பழம், இனியமான தேம்பழம் எங்கே இருக்குன்னு நாடுகிறது. எப்படி நாட வந்தது? கரையில் இருக்கிற மரங்களின் பழத்தின் நிழல் தண்ணீரில் விழுகிறது. அது எங்கே இருக்குன்னு தேடுது. இனிய நாடி அங்கே அந்த பொய்கையில் இல்லை, எனவே அதை துறந்து வேறு பொய்கைக்கு போகிறது. தம் கயம் துறந்து போந்து தடம் பொய்கை அடைந்து நின்று. இது மீன்களுடைய செயல். அப்புறம் அங்கே மகளிர்கள் வந்து குளிக்கின்றார்கள். அவர்களும் இந்த கனி நமக்கு கிடைக்காதா என்று வருந்துகிறார்கள். அந்த வருத்தத்தோடு வீட்டுக்கு வருகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்ற ஊர். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், நீர்வளம் மிக்கது, பல வகையான பழமரங்கள் மிக்க சோலைகளை உடையது. அங்கே இருக்கின்ற மகளிர்கள் அந்த நீர்நிலையில் குளித்து மகிழ்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து அந்த பாகத்தில் வருகிறது. மங்கள மனையின் மிக்கார் வலம்புறத்து அடிகளாரி. அருகலாம் குவளை சென்னல் அகையிலை ஆம்பல் நெய்தல் தெருவலான் தெங்கும் மாவும் பழம் விழும் படப்பையெல்லாம் குறுகினங் கூடி ஆங்கே கும்மலித்து இறகு உலர்த்தி மறுவலாம் இடங்கள் காட்டும் வலம்புறத்து அடிகளாரி. இந்த பாட்டு ஒரு புராணத்தில் ஒரு நாட்டு வர்ணனை பாடின மாதிரி அமைஞ்சிருக்குது. அருகலாம் கோவளை சென்னல். எந்த பக்கத்தில் பார்த்தாலும், அருகுன்னா பக்கம், எந்த பக்கத்தில் பார்த்தாலும் கோவளையும் சென்னலுமாக இருக்குது. நீர் நல்ல வளம் மிக்கதாக இருக்கிறது. ஆகையினால கோவளையும் சென்னலும் இருக்கிறது. அருகலாம் கோவளை சென்னல் அக இலை ஆம்பல் நெய்தல். அதுக்கு அகத்தே உள்ளே உள்ளே இலைகளோடு கூடிய ஆம்பலும் நெய்தலும் இருக்கின்றன. அக இலை ஆம்பல் நெய்தல். தெருவலான் தெங்கும் மாவும். எந்த பக்கம் பார்த்தாலும் தென்னைமரம் இருக்குது, மாமரம் இருக்குது. தெருவலான் தெங்கும் மாவும் பழம் விழும் படப்பையெல்லாம். படப்பைனா தோட்டம். தோட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பழமரங்கள் நன்றாக முதிர்ந்து கீழே உதிர்ந்து கிடக்கின்றன. அதனால் பழம் விழும் படப்பையெல்லாம், படப்பைனா தோட்டம். குறுகினங் கூடி, பறவைகள்லாம் அங்கே வந்து கூடி கும்மலித்து, கும்மாளம் விட்டு நாம் இப்போ சொல்கிறோமில்ல, அது மாதிரி கும்மலித்து இறகு உலர்த்தி, தண்ணீரில் நனையுது, வெளியில் வந்து இறகை உலர்த்தி கொள்ளுகிறது. அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவிகள்லாம் இருக்குது, பக்கத்தில் தண்ணி பார்த்தா அது தொப்புடு போய் உள்ளே விடும், அப்புறம் திரும்ப எழுந்து வந்து ஒரு உதறும், அப்புறம் திரும்பவும் போய் விடும். அந்த மாதிரி ஒரு வேடிக்கை பண்ணுறார் சொல்கிறார். இறகு உலர்த்தி மறுவலாம் இடங்கள் காட்டும். எந்த இடத்துல போய் பார்த்தாலும் இந்த நிலை தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட வலம்புறத்தடிகளார் இருக்கிறார் சொன்னார். கருவறை அணைய மேனி கடல் வண்ணன் அவனும் காணான். பெரிய உடம்பு இருந்தால் பார்க்க முடியுமா? அதை சொல்கிறார். கருவறை அணைய மேனி கடல் வண்ணன் அவனும் காணான். திருவரை அணைய பூமேல் திசைமுகன் அவனும் காணான். பூமேல் திசைமுகன், திருவரை அணைய பூ, திருவினை தன்னிடத்திலே வரைந்து வைத்து கொண்டாற் போன்ற பூ. திருமகள் தாமரை விட்டு நீங்க மாட்டாள்ல, அதனால் தாமரை மலரை சொல்லுகிற பொழுது திருவரை அணைய பூ அப்படின்னு சொன்னார். நல்லா அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க. திருமகளை தன்னிடத்திலே வரைந்துனா இதை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு தடுத்து வரைந்து வைத்து கொண்டாற் போன்ற பூ, திருவரை அணைய பூ. ஒருவரை உச்சி ஏறி ஓங்கினார், ஓங்கி வந்து அருமையில் எளியரானார், அவர் வலம்புரியவனார். இப்போ கருவறைய மேனி கடல் வண்ணன் அவனும் காணான். அவன் ரொம்ப உயரமாக இருக்கிறான். தாமரை மலர் இருக்கிறவனும் காணான். காண முடியாதபடி சிவபெருமான் பெரிய மலையாக மலையின் உச்சியில் இருக்கிறவன், பெரிய மலையாகவும் மலையின் உச்சியில் இருப்பவனாகவும் இருக்கிறான். திருமாலும் பிரம்மனும் காண முடியவில்லைன்னு சொன்னால் நாமெல்லாம் காண முடியுமோ அப்படின்னு கேட்டால் அருமையில் எளியமையானார். அருமையில் எளிய
அழகே போற்றி அப்படின்னு இல்லையா. அருமையில் எளிமையான அவர் ரொம்ப அருமையுடையவர், அடியார்களுக்கு எளியரானார். அவர் தான் வலம்புறத்து அடிகள் என்று சொன்னார். வாழையர் இளங்க நக்கு வளர் கைலாயந்தன்னை ஆழ்வழி கருதி சென்ற அரக்கனை, சென்ற என்பது எடுக்கச் சென்ற அரக்கனை வரைக்கீழ் அன்று தோளொடு 10 வாயும் தொலைந்து உடன் அழுந்த ஊன்றி அதன் பிறகு ஆண்மையும் வலியும் தீர்ப்பார். அவனுடைய ஆண்மையும் வலிமையினையும் கெடுத்தவராக ஆனார், வலம்புறவனார்.